என்ன சொல்கிறோன்னா அந்த பொண்ணு வீட்டிலே இருந்திருக்கலாம், அந்த பொண்ணு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், அதே அவினாசியில் அந்த பொண்ணு அந்த காரில் உயிரற்ற நிலையில் இருந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில் வருது. ஒருவேளை அந்த பொண்ணு அதே அவினாசியில் 80 லட்சம் ரூபாய் காரை எடுத்துக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த 300 பவுன் நகையை வந்து போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவினாசி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து என் மாமனார் மாமியார் ஹஸ்பண்டு எல்லாரும் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, உடல் ரீதியாக மன ரீதியாக தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு பெண்ணாக போய் நின்று அந்த அவினாசி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா, சுற்றி இருக்கிற அதே ஆட்கள் இன்றைக்கி பரிதாபப்பட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யான்னு பேசுகிற அதே ஆட்களில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு 300 பவுன் போட்ட கொழுப்பு, 2.5 கோடிக்கு கல்யாணம் பண்ண திமிரு, ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அந்த பொண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரிதாபப்படக்கூடிய அதே சொசைட்டி மேபி நாக்கு மேலே பல்ல போட்டும் பேசி